ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வர வைக்கிறோம். स्वामी येसु स्वास के नाम में वसीम नाम अभी आदरे अभी पिलिगानवा ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் யாவரும் இந்நாளிலே கூடி வந்திருக்கிறோம் என்று நாம் விசுவாசிக்கிறோம். சுவாமி வாசிகே நாமே வசியுதே நாம உன்வாசி பாவல ரந்தி சின்ன பாவ அப்படி விசுவாச करनवा अभी आदावसे उन्वासी के वाचन उदेशा अभी यातना करवो अभी नालिले देवुடைய வார்த்தைக்காக நாங்கள் ஜெபம் செய்வோம். ஆண்டவரே உடைய கரத்திலே ராஜாவே வார்த்தையை ஒப்புக்கொடுக்கிறோம். தேவ ஆவியானவரே எங்களோடு இடைபெறும்படியாய் ஜெபிக்கிறோம், எங்களோடு பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். சுவாமி வாசா දවසේ වාසී වචනේ තුලින් වාස අපට කතා කළ බැනව වාස අපට මඟ පෙන්වන්න ස්වාමීනි යේසුස් වහන්සේගේ නාමයෙන් පියාණනි. අද මම කැමති සියලු දෙනාම අවුලක් ලෙස උන්වහන්සේගේ පාමුල නිවස තුල වගේම පවුලක් ලෙස උන්වහන්සේව සොයන එක, උන්වහන්සේට යාඥා කරන එක. இந்நாளில் நான் விரும்புகிறேன், ஒரு குடும்பமாக ஒரு குழுவாக நீங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் உங்கள் குடும்பங்களில் நீங்கள் ஜெபிப்பதை நான் விரும்புகிறேன். சுவாமி வாசகே வச்சனය क्या තිබෙනවා මතයු සුභාරංචි පොතේ 8 වෙනි පරිච්ඡේදයේ 24 වෙනි පදය, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது ஒரு புத்தியுள்ள மனுஷனை குறித்து. මතයු සුභාරංචි පොතේ පවසක් තිබෙනවා නුවණ ඇති මනුෂ්‍යයෙක් ගැන. දවසේ ඒ නුවණ ඇති මනුෂ්‍යයෙක්සේ අපි ජීවත් වෙන එක ස්වාමීන් වහන්සේ කැමති වෙනවා. இந்த நாளிலே நாங்கள் ஞானமுள்ள ஒரு புத்தியுள்ள மனுஷனாய் வாழ்கிறதை தேவன் விரும்புகிறார். இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆகையால் நான் உங்களுக்கு சொல்லிய இந்த வசனத்தை வார்த்தைகளை கேட்டு இவர்கள்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தான் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். சுவாமி வாசிಗೆ ವಚನೆ ಕೇಳುವ ಮತ್ತೇಯು ಸುವಾರ್ತೆ ಪೊತೆ 8ನೇ ಪರಿಚ್ಛೇದ 24ನೇ ಪದ ये යමෙක් මාගේ මේ වචනය අසා ඒවා පිළිපදීද ඔහු පර්වතයේ පිට තමාගේ ගෙය සාදාගත් නුවණ ඇති මනුෂ්‍යයෙකුට සමාන උතුරනු ලබන්නේය. ස්වාමීන් වහන්සේගේ වචනය කියා තිබෙනවා යම් මනුෂ්‍යයෙක් මාව මගේ වචනය පිළිගන්නවාද ඒ අනුව ගමන් කරනවාද ඔහුව නුවණ ඇති මනුෂ්‍යයෙකුට උන්වහන්සේ සමාන කරනවා. ඒ වගේම උන්වහන්සේගේ වචනය කියා තිබෙනවා ඔහුව ඒ කඳු මුදුනේ ඒ පර්වතයේ මත ගේ සාදාගත් මනුෂ්‍යයෙකුට උන්වහන්සේ ඔහුව සමාන කරනවා. ஆண்டுடைய வார்த்தையில் சொல்லப்படுகிறது இவனாகிய ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவைகள்படி செய்கிறவன் அவன் புத்தியுள்ள மனுஷனுக்கு அவர் ஒப்பிடுவாராம். அதே போல அவனை கண்மலையின் மேல் உயர்ந்த பர்வதத்தின் மேல் தான் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்றார். இன்று குடும்பமாகிய எங்களுடைய சபையாக அதே போல குடும்பத்துக்குள்ளாக இன்று தேவன் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். අපි පවුලක් ලෙස ඒ උන්වහන්සේගේ සභාවක් ලෙස දවසේ උන්වහන්සේ අපව බලාගෙන සිටිනවා. இன்று நாங்கள் சில நேரத்தில் யோசிக்கலாம், ஐயோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு எனக்கு போக முடியாமல் இருக்கிறதே, நான் ஆண்டுடைய சமூகத்துக்கு போக வேண்டுமே என்று நீங்கள் ஆர்வமோடு ஆர்வத்தோடு நீங்கள் காத்திருக்கலாம். අදවසේ ඔබ සිතන්න පුළුවන් මම ඉරුදින මම සභාවට යන්න ඕනේ මට යන්න බැරි වුණානේ කියලා ඔයගොල්ලෝ කල්පනා කරගෙන ඉන්න පුළුවන්. නුඹ ස්වාමීන් වහන්සේ උන්වහන්සේගේ සභාව පටන් ගන්නේ පවුල තුලින්. උන්වහන්සේගේ පවුල තුල තමයි උන්වහන්සේගේ ராஜ்‍ය උන්වහන්සේගේ දේ ගොඩනගන්නේ. ஆண்டவர் அவருடைய குடும்பத்துக்குள்ளாகவே அவருடைய சபையை கட்டுகிறார். இன்று சபையை நாங்கள் பார்க்கும் பொழுது ஒரு குடும்பமாய் இருக்கிறது. அது சபாவாக்கியானே பவுலா
අද පවුලක් තුල යම් මිනිසෙක් යම් නායකත්වයක් කරගෙන උන්වහන්සේගේ මඟ පෙන්වීම ඇතුව ඔවුන් ගමන් කරන්නේද ඔවුන් නුවණැති මිනිසෙක්. ஒரு குடும்பத்துக்குள்ளாக ஒரு தலைவர் யாரையாகிலும் நீங்கள் இந்த ஆண்டுடைய ஆலயத்தை ஆண்டுடைய காரியத்தை நீங்கள் செய்வீர்களானால் நீங்கள் புத்தியுள்ள மனுஷனாக இருப்பீர்கள். சில நேரத்தில் உங்கள் குடும்பத்தின் வழி நடத்தக்கூடிய உங்கள் கணவராக இருக்கலாம், எல்லாவற்றும் உங்கள் மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம். நீங்கள் யாராய் இருந்தாலும் நீங்கள் வழி நடத்துவீர்களானால் கர்த்தரை தேடுவீர்களானால் நீங்கள் புத்தியுள்ள පුරුෂරායි පුත්තිවල ස්ත්‍රීகளாய் காணப்படுவீர்கள். ඔබගේ පවුල තුල ඔබ ස්වාපුරුෂයා වෙන්න පුළුවන්, භාර්යාව වෙන්න පුළුවන්, දරුවන් වෙන්න පුළුවන්. යම් කෙනෙක් නායකත්වයක් කරගෙන උන්වහන්සේගේ රාජ්‍ය ගොඩනගන්න පැත් කරනවා නම්, උන්වහන්සේගේ සේවය කරනවා නම්, පවුල තුල යාඥාවේ මඟ පෙන්වනවා නම් ඔවුන් නුවණැති මිනිසෙක්ට උන්වහන්සේ සමාන කරනවා. ඔබ නිසා ඔබගේ පවුල තුල යාඥාව ඉතාමත්ම අවශ්‍යයි. உங்களுடைய குடும்பங்களில் நீங்கள் குடும்பமாய் இணைந்து ஜெபிப்பது நல்ல காரியம். நீங்கள் குடும்பத்துக்குள்ளாக ஒரு தலைமைத்துவத்தை நீங்கள் எடுத்து நீங்கள் கர்த்தரை தேடுவீர்களானால் நீங்கள் புத்தியுள்ள மனுஷனாய் காணப்படுவீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். நாங்கள் பார்க்கிறோம், ஆதி சபை கூட்டம் கூடும் பொழுது ஒரு வீட்டுக்குள்ளாக கூடப்பட்டிருந்தது. මුල් සභාව තුළ අපි බලන අවස්ථාවේදී යම් පවුලක්සේ යම් දිවසක ඔවුන් එකග රැස් වෙලා උන්වහන්සේට නමස්කාර කළා. ඒ අවස්ථාවේදී ඒ සභාව ඒ ගුවය තුළ උන්වහන්සේගේ බයිබලය උන්වහන්සේගේ බලය ප්‍රකාශ වුණා. ஒரு குடும்பத்துக்குள்ளாக நாங்கள் தேவனை ஆராதிக்கும் பொழுது, ஒரு குடும்பமாய் நாங்கள் தேவனை நாங்கள் ஆராதிக்கும் பொழுது அந்த இடத்திலே ஆதி சபையில் நடந்தது போல ஒரு எழுப்புதல், ஒரு தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை காணப்படுகிறதா இருக்கிறது. ஆனபடியினாலே இந்நாளிலே நீங்கள் குடும்பமாய் ஒருமனப்பட்டு நீங்கள் கூடி வந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ඔබ පවුලක් ලෙස එකට එකකව ඔබ ස්වාමීන් වහන්සේගේ පාවුලට පැමිණෙනවා නම්, සභාවක් ලෙස පවුලක් ලෙස ඔබලා නිවස තුල රැස් වී යාත්‍රා කරනවා නම් ඒක ඒ තුල දෙවියන් වහන්සේ ප්‍රකාශ වෙනවා. හල්ලෙලූයා. දෙවියන් වහන්සේ කැමති ඔබගේ ජීවිතය තුල උන්වහන්සේ ක්‍රියා කරන්න. ඔබගේ පවුල තුල උන්වහන්සේ ක්‍රියා කරන්න කැමති. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே உங்களுடைய குடும்பத்துக்குள்ளாக தேவன் கிரியை செய்ய விரும்புகிறார். பிரியமானவர்களே, இன்று நாங்கள் தேவனுடைய வார்த்தையின்படி நாங்கள் நடப்போமானால் நாங்கள் புத்தியுள்ள புருஷராய் ஸ்திரீகளாய் நாங்கள் மாறுகிறவர்களாய் இருக்கிறோம். අපි උන්වහන්සේගේ වචනය තුල අපි ගමන් කරනවා නම් අපි නුවණැති පුරුෂයන් සහ ස්ත්‍රියකට උන්වහන්සේ අපව වෙනස් කරනවා. හල්ලෙලූයා. හල්ලෙලූයා. උන්වහන්සේ කැමති අපගේ ජීවිත තුල උන්වහන්සේ ක්‍රියා කරන්න. හල්ලෙලූයා. ඒ වගේම අපි බවසන්නා ඒ නුවණැති මිනිසයා කවදාවත් සැලවෙන්නේ නැහැ. ඔහු කවදාවත් ඔහු ඒට සැලවෙන්නේ නැහැ. ඔහු ඔබ යන්නේ නැහැ. ඔහු තැති ගන්නේ නැහැ. ඔහු වේදනාවට පත්වන්නේ නැහැ. ඔහු තුල දෙවියන් වහන්සේ ක්‍රියා කරනවා. ஒரு மனுஷனுக்குள்ளாக புத்தியுள்ள மனுஷனாய் நடக்கும் பொழுது ஒருபோதும் அசைக்கப்படாத மனுஷனாய், கர்த்தருக்குள் பிரியமான மனுஷனாய், ஒருபோதும் அவன் அங்கும் இங்கும் அசைக்கப்படாதவனாய் காணப்படுகிறவனாய் இருக்கிறான். ஆனபடினாலே கர்த்தர் புத்தியுள்ள மனுஷனை, புத்தியுள்ள குடும்பத்தை ஆண்டவர் கட்டியெழுப்ப விரும்புகிறார். ස්වාමීන් වහන්සේ කැමති නුවණැති මිනිසෙක්ව, ඒ වගේම නුවණැති පවුලක්, ප්‍රඥාවේ පවුලක් ලෙස උන්වහන්සේ ගොඩනගන්න කැමැත්තව සිටිනවා. අපේ වචනය අපට තවත් අපි බලන අවස්ථාවේදී උන්වහන්සේ කියන කාරණාව නම් පදේ සුභාරංචි පොතේ 7 වෙනි පරිච්ඡේදයේ 24 වෙනි පදේ පල්ලයට අපි කියන අවස්ථාවේදී උන්වහන්සේ හෝ ප්‍රඥාවේ දිවසා ගොඩනගන්නා වූ මිනිසෙට හෝ සමාන වන්නේය.
அவன் புத்தியுள்ள மனுஷனாய் இருந்து தன் வீட்டை கட்டுகிறவனாய் காணப்படுகிறான். वाक्य को गांस वचन किया वो किसी कालक वो सेलवेने वो किसी कालक सेलवेने ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது அவன் ஒருபோதும் அசைக்கப்படாதவனாய் காணப்படுவான். இன்று நம் தேசத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களை பார்த்து நாங்கள் சில நேரத்தில் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். நாளைக்கு என்ன நடக்க போகிறது, மறுநாள் என்ன நடக்க போகுது, நாட்டில் என்ன நடக்க போகிறது நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். சில வேளை நாங்கள் கவலையோடு இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் புத்தியுள்ள மனுஷன் தன் வீட்டை கட்டுகிறான். ஹல்லேலூயா. या मनुष्य सितागरे इन पुलवान या केले सितागरे इन पुलवान अयो मठ बुला देवे ध्यान दे बेटा कुमार प्रसिद्ध वे ध्यान दे आय बुला देवे ध्यान दे राडतुला बुला देवे ध्यान दे क्या उस्तान पुलवान दुगो देव्यान मासिक वाचने क्या तिबेनवा और मासिक वाचने अनु गावन करන मनुष्य ओ उडुरती मनुष्य वागे ओगे दिवस गोडनागන බව. हालेलुया. और भास से अपे सियाल नाय उर्वास से अपे बलापुरुषवाई उर्वास से अपे विश्वास आय ஆண்டவரே உடைய எதிர்பார்ப்பா இருக்கிறார். அவரே எங்கள் நம்பிக்கையா இருக்கிறார். அவரை தேடுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு எந்த நன்மையிலும் குறைபடாதபடி ஆண்டவர் காக்கிற தேவனாய் இருக்கிறார். அதே போல ஆண்டவர் அவருடைய காரியங்கள் யாவையும் பார்த்து கொள்வார். स्वामी मासिक स्वयं उन मासिक वाचने मत गमन करने मनुष्य के दे स्वामी मासे भला गानवा उन मासे के कारण सियाल उन मासे सापेनवा उन मासे सबद सिदिनवा बाग एवलिसा अबे पौला क्लिस बे कालवल स्वामी मासे स्वयं के इतामत्व यापा நாங்கள் ஆனபடினாலே கர்த்தரை நாட்களில் குடும்பமாய் கர்த்தரை நாங்கள் தேடுவது நல்லதொரு காரியமாய் இருக்கிறது. நாங்கள் கர்த்தரை தேடும் பொழுது அவர் தேடுகையிலே அவர் நமக்கு கண்டடைவார். स्वामी वासे अपनी स्वयं अवस्था विधि उन वासे अपने संबंधे हालेलुया. उन वासे करे विश्वास करने मनुष्य ओ किसी काल के लज्जावट पात्वाने ने उन वासे स्वयं मनुष्य किसी काल के आत्मारिते ने उन वासे उस समग्र सिटिनवा ஆண்டவரை தேடுகிற மனுஷன் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் அவனை கைவிட மாட்டார், அவனோடு கூட இருப்பார். ஆண்டபடினாலே புத்தியுள்ள மனுஷர்களாய் நடக்கும்படியாய் ஆண்டவர் சொல்லுகிறார். पत्नावे दुनियाती मनुष्य से जीवात्मा में स्वामी वासे केनवा अदावसे उबगे जीवित तुले पुद्गलिक जीवित तुले पौला क्लेस उब तीर्णा गांडवाना बाबा स्वामी वासे वसयन ध्यानवा बाबा स्वामी वासे ने यातना करन ध्यानवा बाबा स्वामी वासे के अभिमुखे सिद्धि ध्यानवा बाबा स्वामी वासे के अभिमुखे यातना करन ध्यानवा बाबा वासे के वाचने बात अभी बाबा गमन करन ध्यानवा क्या वो त्याग किसी तीर्णा गांडवाना उन वासे ने तुले वैड करनवा நீங்கள் நாளிலே தீர்மானிப்பீர்களானால் ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே ஒரு புத்தியுள்ள மனுஷனாய் ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே நான் காத்திருக்க போகிறேன், நான் ஜெபிக்க போகிறேன் ஆண்டவரே, நான் உபவாசிக்க போகிறேன், நான் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் ஆண்டவரே நான் ஆண்டவரே குடும்பமாய் ஒருமனப்பட்டு ஆண்டவரே உமக்குள்ளாக நான் ஜீவிக்க போகிறேன் என்று சொல்லி நீங்கள் தீர்மானங்களை எடுப்பீர்களானால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்வார். ஆனபடினாலே அவருடைய வசனம் சொல்லுகிறது ஒருவன் ஞானத்தில் குறைவாய் இருந்தால் அவன் என்னிடத்தில் கேட்கும் பொழுது நான் ஞானத்தை அவனுக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யாவை பாட்னாவை ஆடுனாம் ஓ மாகே நில்லவர் एविता मावडुवड पाटनाव देलबावड उर्वासिगे वाचने ख्याति वेनवा वागे उर्वासिगे वाचने ख्याति वेनवा पाटनावे पाटान केली बना मामय मागे निल्लव क्या उर्वासिगे वाचने ख्याति वेनवा நான் ஞானத்தின் தகப்பனாய் இருக்கிறேன், என்னிடத்தில் ஞானத்தை கேளு அப்பொழுது நான் ஞானத்தை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போல ஆண்டுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்பதாக. स्वामी वासित बायवे में नाम पाटान के पटनावे पाटान गिरने क्या उन वासी की वाचने क्या तिवेनवा अब ये मनीषा देव धर्मान लेस
අපි උන්වහන්සේගෙන් අපි ප්‍රඥාව ඉල්ලමු. ඒ දවස්වල ඒ සාලමෝන් කියා රජතුමෙක් සිටියා. ඔහුට රාජ්‍ය බාර දෙන අවස්ථාවේදී ඔහුගේ ස්වාමීන් වහන්සේ ඇසුවා, රජතුමා ඇසුවා මම නුඹට කුමක්ද දෙන්න ඕනේ කියලා. මාගේ රාජ්‍යයේ මගේ තිබෙන වස්තු වලින් නුඹ කුමක්ද ඉල්ලන්නේ? නුඹ ඉල්ලන දේ මම දෙනවා කියා රජතුමා පැවසුවා. சலமன் ராஜ்ய பாரம் எடுக்கும் பொழுது ராஜா அவனிடத்தில் வந்து கேட்டான், நான் உனக்கு என்ன தர வேண்டும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதாக. சலமன் ராஜா கேட்ட ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தர வேண்டும். சுவாமினே சலமன் ராஜ்யமா ඇසුවා ඉල්ලුවා මට ප්‍රඥාව දෙන්න. ඔව් කිසිම දෙයක් ඉල්ලුවේ නැහැ. ප්‍රඥාව ඉල්ලුවේ. ஹalleluya. அவர் வேறு எந்த காரியத்தை கேட்கவில்லை, அவர் ஞானத்தை கேட்டார். ஆண்டவர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார். அவனுடைய ராஜ்யம் முழுவதும் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் காணப்பட்டான். பிரியமானவர்களே, இன்று நாங்கள் எதை கேட்கிறோமோ அந்த காரியத்தை நாங்கள் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்கிறோம். प्रेमवंत सहोदरया सहोदरिय अपने स्वामी वासेगी कुमरदे आप इल्लनवागु एदे लबा गन्नवा सलोमन रायतुमा इल्लुवा मट प्रज्ञाव दिन्ने ओगे राज्य मुळिनुव ओ आशीर्वादයක් වුණා. මෙනිසා අපි සියල්ලට වඩා අපි ප්‍රඥාව ඉල්ලනවා නම්, උන්වහන්සේගේ දැනුමුතුකම අපි ඉල්ලනවා නම් සැබවින්ම අපි ආශිර්වාද ලබනවා. අපි ஆசீர்வாத செய்தது. நாங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறோம். ஞானத்தை கேட்போமா? ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் நாங்கள் காணப்படுவோம். ஆனபடினாலே நாங்கள் பணத்தை கேட்பதை பார்க்கிறோம், நாங்கள் எந்த ஒரு பொருளை கேட்பதை பார்க்கிறோம். நாங்கள் ஆண்டவர்கள் ஞானத்தை கேட்கும் பொழுது மற்ற எல்லா காரியங்களும் எங்களை கூடி வருகிறதா இருக்கிறது. எங்களுக்கு ஞானம் வேண்டியதா இருக்கிறது. விசேஷமாய் அவருடைய வார்த்தை சொல்கிறது, ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்பதா. स्वामी वासके वचने पावसा के बिना प्रज्ञाव इल्लव प्रज्ञाव लबा गन्ने क्या मास वचने क्या बिना मेरे सा बात दावसे स्वामी वासके दारवान लेस उन वासके पाउला लेस वो इल्लदे उन वासके लबा गन्ने क्या நீங்கள் ஆண்டவருக்குள்ள எதை கேட்கிறீர்களோ அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் எதை கேட்டாலும் தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் ஞானத்தை கேட்கும் பொழுது அவர் ஞானத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் ஞானத்தை கேட்பீர்களானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக காணப்படுவீர்கள். நான் இந்த வார்த்தைகளை உங்கள் முன்வைத்து விட்டு நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். மமமே வச்சன மத தவமே மம யாத்னா கரணுவா ඔබ උන්වහන්සේගේ ප්‍රඥාව ඉල්ලනවා නම්, උන්වහන්සේගේ නුවණ දැනුමුතුකම් නුඹ ඉල්ලනවා නම් සැබවින්ම නුඹ පර්වතය මත ගොඩ නැගුණා වූ ඒ සැලෙන්නේ නැති, ඒ සුළඟට පාවෙන්නේ නැති ඒ උන්වහන්සේගේ බලවත් දිවසක්සේ පවුලක්සේ නුඹ ගොඩ නැගෙනවා. හලෙලූයා. स्वामी वासके प्रज्ञाव देන අවස්ථාවේදී නුඹ සැලෙන්නති පර්වතයක් මත දිවස සෑදුවා වූ මිනිසෙක්, නුවණක් ඇති මිනිසෙක්සේ නුඹ ජීවත් වෙනවා. நீ ஆண்டவருடைய ஞானத்தை கேட்கும் பொழுது நீ கண்மலையிலே கட்டப்பட்ட ஒரு வீட்டை போலவும், அதே போல அசைக்கப்படாத ஒரு வீட்டை போலவும், உறுதியான ஒரு குடும்பத்தை போல், உறுதியான வீட்டை போல் நீ வேறொன்று இருப்பாய். உனக்குள்ளாக கர்த்தருடைய மகிமை காணப்படும். நான் ஜெபம் செய்வோம். யாத்னா கரவு स्वामी वास में मिलावे मां यात्रा करनवा स्वामी वास में वाचने आसागन सिटिनाऊ सियल स्वामी वास
පවුල් ස්වාමිනී එවැගේම සියලු පුද්ගලයන් ස්වාමිනී எதிர்வார்த்தையால் உதேசா மா யாத்னா கருணமா ஆண்டவரே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே எல்லா தனிப்பட்ட நபர்களுக்காக ஆண்டவரே குடும்பத்துக்காக சபைக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நீர் ஆண்டவரே இந்த ஆண்டவரே காரியங்களில் இடைபடும்படியாய் வேண்டுகிறோம் சுவாமி வாச வே காரணா துள वासे වැඩ කරන පිණිස යාත්නා කරනවා ස්වාමීන් වහන්සේ මේ අන්තිම කාලවල නුවණ ඇත්තාපු ස්වාමිනී පුතු ධර්මයේ වාසයේ ස්වාමිනී ධර්මයේ වාසයේ කෙනෙක්නා ආශිර්වාද කළ මැනව ස්වාමීන් වහන්සේ මේ ස්වාමීන් වහන්සේ उपवासම ස්වාමීන් එක්කෙනෙක්නා उपवास ගොඩලා ගොඩ පිණිස යාත්නා කරනවා ඕන් සඵලවත්ව ස්වාමීන් ස්ථීරව ස්වාමීන් වහන්සේ සිටින පිණිස ස්වාමීන් වහන්සේ उपवास උදව් කළ මැනව වාගේම ස්වාමීන් සියලු පවුල उपवास ආශිර්වාද කළ මැනව ස්වාමීන් වාගේම පවුල उपवाසගේ සමාදානය ප්‍රීතිය उपवाස විදාස් කළ මැනව මේ අන්තිම කාලේ පවුලක් ලෙස එකට එකඟව ස්වාමීන් වහන්සේ වාසව සෑට උදව් කළ මැනව ஆண்டவரே இந்த கடைசி காலங்களில் குடும்பமாய் ஒருமனப்பட்டவர்களாய் உம்மை தேட உம்முடைய முகத்தை ஆண்டவரை தேட ஆண்டவரை உங்களுக்கு உதவி செய்வீராக குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமென்.